வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எப்படி ப்ளவுஸுக்கு ஹுக்கு நூல் பட்டி கட்டுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து பொதுவாக இதுக்கு 5 ஹுக்கு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இது நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும்ன்ற மாதிரி. இது நம்ம ஹுக் கட்டுறது வந்து ஹுக்கு வந்து சில்வரை விட இந்த பிராஸ் வாங்கிக்கிட்டால் துரு இல்லாமல் இருக்கும். அதுக்காக இந்த பிராஸ் வாங்கிக்கலாம். நம்ம எப்படி வந்து ஹுக் கட்டலாங்கிறத பார்க்கலாம். ஹுக்கு வந்து நம்மளோட ப்ளவுஸ் நம்ம போட்டோன்னா ரைட் சைடு இருக்கிற மாதிரி ஹுக்கும், அந்த நூல் பட்டி வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அது மாதிரி தான் இப்போ நான் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு ஊசி எடுத்துங்க. ஊசியில் அந்த துணி எதுவும் கிழிஞ்சிடாத அளவுக்கு மெல்லமாக இப்படி ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரில இது வந்து ஏன்னா நம்ம ஃபிட்டிங்காக ப்ளவுஸ் போட்டாலும் அந்த ஹுக்கு வந்து கழண்டு வராமல் இருக்கும்ன்றதுக்காக தான். இந்த ஹுக்கை இப்படி லேசாக இது பண்ணிவிட்டு நம்ம போட்ட இந்த ஹோலில் விட்டு இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்துக்கணும். இது மாதிரி இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அது ஸ்டிச்சிங் நல்லா இதுவாக இருக்கும். இது வந்து நூல் வந்துட்டு நான் 4 த்ரெட்டு போட்டிருக்கேன் இந்த இதுக்குன்ற மாதிரி. 2 லேயராக எடுத்து அதை கோத்துருக்கேன் 4 வர்ற மாதிரி. இது மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுங்க. இந்த ஒரு அந்த ஹோலுக்கும் ஒரு 5-6 முறை அது மாதிரி நம்ம ஸ்டிச் இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துட்டையும் இந்த இதுக்கும் இதுவும் போட்டு இது உள்ளால் அப்படி விட்டுக்கணும். நாட் மாதிரி இந்த மாதிரி செய்யும்போது அந்த துணி கிழியாத அளவுக்கு மட்டும் அந்த ஊசியால் அந்த ஹோல் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். இது மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக முடிக்கும்பொழுது ஒரு 2-3 இப்படி பண்ணி நாட் போட்டுருங்க. நாட் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து ஹுக்கு கட்டிட்டோம். இந்த 5 ஹுக்கு கட்டுறதுக்கு வந்து கரெக்டான அளவு எப்படின்னா, நம்மளோட இந்த ஹுக்கு பட்டியை வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். 2ஆக மடிச்சுட்டு இந்த இடத்துல இந்த இதில் ஒரு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை அடுத்தது மடிச்சுக்கணுன்ற மாதிரி. இந்த ஒரு மடிப்புக்கும் ஒரு இதுன்னு வச்சிங்கனாலே 5 வந்துடும் இந்த இதில் ஹுக்கு. இப்போ வந்து நம்ம நூல் பட்டி கட்டலாம். இதுக்கு வந்து 4 நூல் இருக்கிற மாதிரியானது முடிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கீழே இந்த இதுக்கு நேராக இந்த ஹுக்கு கட்டி இருக்கிறதுக்கும் நேராக இப்படி நம்ம வந்து இந்த இதை வச்சுக்கணும். இதில் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த இதுக்கு நேராக இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். இது மாதிரில இதை வந்து ஒரு 3 லேயர் இப்படி உள்ளே விட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் அந்த இது. இது மாதிரி இது மேலே வந்ததுக்கு பிறகு அடுத்தது இப்போ வந்து நம்ம 3 லேயர் இது மாதிரி போட்டோம். இதுலேருந்து இந்த இடத்துட்ட லேசாக இப்படி துணியை விட்டு இப்படி ஒரு எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் இந்த 3 லேயர் இது இருக்குது இல்லையா, அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விடணும். இந்த இதை விட்டு
இதை வந்து இதோட பேக் சைடால் இப்படி விட்டு நாட் போடணும். இந்த இதை இப்படி பேக் சைடால் விட்டு இப்படி நாட் போட்டுக்கிட்டே வரணும். அது மாதிரி இது வந்து ஹுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்லேயும் இந்த நூல் பட்டி வந்து இந்த லாஸ்ட்லேயும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து கட்டிக்கணும். இது மாதிரி கட்டியாச்சு. இது மாதிரி கட்டிட்டோம். இப்போ லாஸ்ட்டில் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன இப்படி துணியோடு சேர்த்த மாதிரி ஒரு லைட்டாக அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே போய் நாட் போட்ட வேண்டியதான். இப்போ ஒரு இதுக்கும் நாட் போட்டு முடிக்காமல் கூட இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. இது மேலே இப்படி வந்துட்டு மேலேருந்து முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு இது வழியாலே இப்படி உள்ளே போகிறது கூட இருக்குது. நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த நீடில் வந்து இப்படி உள்ளே வச்சு இப்படி வச்சு இந்த இடத்துட்ட நம்ம அடுத்த மார்க்கிங் வர இடத்து வரைக்கும் அது வரைக்கும் கூட இப்படி மெல்லமாக போயிட்டு வந்தால் கூட எங்கேயுமே அவங்களுக்கு அந்த இது தெரியாதுன்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி எடுத்து நம்ம அடுத்த இதை கூட இப்படி தொடங்கிக்கலாம். இந்த இதில் இருந்துட்டு இது மாதிரி தொடங்கி ஒரு இதையும் இப்படியே கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஹுக்கும் நூல் பட்டியும் கட்டிட்டோம். அந்த இதில் ஹுக்கு வந்துட்டு இது மாதிரி இந்த ஹோல் போட்டு நம்ம பண்ணுறதுனால நம்ம ஃபிட்டிங்காக ப்ளவுஸ் போடும்பொழுதும் அதுங்க பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த நூல் பட்டியும் இந்த இது வந்துட்டு நிறையா நாட்லாம் போட்டு செய்கிறதுனால இதுவும் பிரியாதுன்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.